யாரோ ஈஸி கோயிங் சொல்லி கொடுக்குறாங்க, வேணாங்க ஃப்ரீயாக இருங்க, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி இன்னும் கட்டாயம் செய்வேன். அப்படி சொல்லி கொடுக்குறவங்க தான் சொல்றார் சாத்தானே பின்னா போ. யார் வேலை இது? சாத்தான் வேலை. இது சாத்தானுடைய வேலை. நல்லா கவனமா கேட்டுங்க. சாத்தான் தான் வசனத்தின்படி வாழக்கூடாதுக்கு ஆலோசனை கொடுப்பான். யார் மூலமாவது ஆலோசனை கொடுப்பான். நீங்க வசனத்தின்படியே வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. யார் மூலமாவது அது ஒன்றும் பரவாயில்ல சிஸ்டர், இது ஒன்றும் பரவாயில்ல பிரதர், அப்படி ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு. வசனம் ஒன்ன சொல்லுதுன்னா அப்படி செய்யப்பாரு, கோவப்பட மாட்டாரு, பார்க்க மாட்டாருன்னு சொல்லி யார் ஆலோசனை யாரு கேட்கறது? துர் ஆலோசனை கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் துர் ஆலோசனை கேட்பானால் வசனத்துக்கு மாறா நடப்பான். அது சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் வசனத்தின்படியே வாழும் போது துர் ஆலோசனை கொடுக்க சகோதரர்களோ சௌரிகளோ வேற யாருமோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத. என் ஃப்ரெண்டு சொன்னா, எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, அதனாலதான் இந்த வசனத்துக்கு நான் வாழ முடியல, இப்படி ஆயிட்டேன். சும்மா உதாரணம் சொல்லட்டுமா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் கல்யாணம் கிடையாதுங்க, இது வசனம். இப்போ உங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம், அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, பையன் ரட்சிக்கப்படல. சொந்தக்காரங்க வந்து கூப்பிடுறாங்க கல்யாணத்துக்கு வாங்கன்னு. இப்போ நீங்க என்ன செய்வீங்க? மற்றவங்க சொல்லுவாங்க, ஏப்பா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவன் ரட்சிக்கப்படலப்பா, கல்யாணம் பண்ண பிறகு சரியாயிருவாங்கப்பா, அவனை மாத்திடலாம்ப்பா. இது துர் ஆலோசனை, இது துர் ஆலோசனை. இது மாதிரி ஆலோசனை கொடுத்து வசனத்துக்கு மாற நடத்துறவங்க நிறைய பேர். துர் ஆலோசனைக்கு இடம் கொடுக்காத, அப்படி இடம் கொடுத்தால் நீ வசனத்தை வாழ மாட்ட. கடன் வாங்க கூடாது வசனம். கடன் வாங்கிட்டு நம்ம கொடுக்காமலா இருக்க போறான், கொடுக்கத்தானே போறான், பரவாயில்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவங்க நிறைய பேர். துர் ஆலோசனை, வசனத்துக்கு மாறாத துர் ஆலோசனை, மற்றவருடைய ஆலோசனை கேளாத. வசனம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா ஓகே நான் நடப்பேன்னு சொல்லு, அதுக்கு மாறா யார் வந்து உனக்கு துர் ஆலோசனை சொன்னாலும் கேட்காத. சாத்தான் இன்னைக்கு மற்றவருடைய துர் ஆலோசனைகளை கேட்க வைத்து வசனத்துக்கு மாறா நடக்க வைக்கிறான். ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னால் பாரமானதை மட்டும் திணிக்க மாட்டார். நம்மளால முடியாத ஒன்றை நமக்கு சொல்லி தர மாட்டாருங்க. முடியாத ஒன்றை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லவே மாட்டார். அப்போயானால் தேவன் வேதத்திலே நமக்கு சொல்லி தந்த வசனங்கள் எல்லாம் நம்மால் செய்யக்கூடியவைகளே. ஆனா ஏன் செய்ய முடியல? அன்பு இல்ல. அன்பு கூறுகிறவனுக்கு எந்த வசனமும் கடினமா இருக்காது. அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அநேக சீஷர்கள் ஏன் போயிட்டாங்க? கடினமான உபதேசம். ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா கடினமான உபதேசமா தெரியவே தெரியாதுங்க. எந்த வசனமும் கடினமா தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏன் அநேக வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க? இது ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கையில் இப்படிலாம் வாழ முடியாதுங்க. இப்படியெல்லாம் எங்க வாழ முடியாத ஒன்றை இயேசு ஒரு நாளும் ஒருவருக்கும் சொல்லி கொடுக்கிறவர் அல்ல. வாழக்கூடியதுதான் உங்களுக்கு எனக்கும் சொல்லி தராரு. வாழ முடியலன்னு சொல்றது காரணம் நமக்கு அந்த வசனத்துக்கு மாறா நடக்கணும்னு ஆசை இருக்குது, அதனால வாழ முடியலன்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவர் மேல அன்பு இல்லை, அதனால முடியலன்னு சொல்றோம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை வாழ்த்தி ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை இரக்கமுள்ள தேவனே, இந்த நாளில் உம்முடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும்படி வந்திருக்கிறோம். அது எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். வசனங்களை கற்றுக்கொள்ள உணர்வுதாரும், வாழ கிருபைதார். இயேசு கிறிஸ்து என்ப நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும்.
எச்சரிக்கையாயிருங்கள் என்கிற தலைப்பின் கீழே கடந்த 19 வாரமாக தியானிச்சோம். இன்னைக்கு 20வது வாரம் தியானிக்க போறோம். 2 தெசலோனிக்கேயர் புத்தகம் 2வது அதிகாரம் 2வது 3வது வசனங்கள். ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவினுடைய நாள் சமீபமாக இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். என்ன சொல்லுவாங்க? எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அநேகர் நம்மை மோசம் போக்குறவர்களாக இருப்பார்கள். கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். ஆகவே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில சாத்தான் நம்மளை மோசம் போக்க வேண்டும் என்று எண்ணுகிறவனாக இருப்பான். நாம் எவ்விதத்திலும் ஒருவனாலும் மோசம் போகக்கூடாது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 10வது வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கனியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டான். என்னவா? அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன். ஒருவராலும் மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இப்போ தேவ ஜனத்தை மோசம் போக்கின பிசாசானவன் என்று இருக்கிறது. அப்போ பிசாசு தேவ ஜனத்தை மோசம் போக்கும். எப்படி மோசம் போக்குவான் அவன்? தேவ ஜனத்தை எப்படி மோசம் போக்குவான்? நாம் தியானிச்சோம். 1, மன்னிக்க விட மாட்டான். நீங்களோ நானோ தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நமக்கு குறை இருந்தால் மன்னிக்கிறவளா இருக்க வேண்டும். உலகத்தின் மக்கள் மத்தியிலே நமக்கு குறைகள் இருந்தால் மன்னிக்கிறவளா இருக்க வேண்டும். ஆனால் சாத்தானோ மன்னிக்க விட மாட்டான் என்று சொல்லி பார்த்தோம். நம்முடைய தேவன் மன்னிப்பதற்கு தயை பெருத்தவர். ஆனால் சாத்தான் மன்னிக்க விட மாட்டான். இதை குறித்து தியானித்தோம். 2வதாக தேவ ஜனங்களை ஐஸ்வர்யவான்கள் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் முயற்சிப்பான். இன்றைக்கு தேவ ஜனங்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள். வேதம் சொல்லுது, ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும் என்று பிரயாசப்படாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். ஆனால் நாம ஐஸ்வர்யன் ஆகணும்னு சொல்லி பிரயாசப்படக்கூடாது. ஏனென்றால் ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது. ஏன்னா அவங்க ஆடம்பரமா வாழ்வாங்க, எப்படி வேணா வாழ்வாங்க, வசந்தம் கீழ்ப்பட மாட்டாங்க. அதனால ஐஸ்வர்யவான் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி அவன் பிரயாசப்படுவான். இன்றைக்கு சாத்தான் எப்படி மோசம் போக்குகிறான், அதற்கு நம்ம எப்படி எச்சரிக்கையா இருக்க வேண்டும்? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் 2வது வசனம். என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னுடைய கரம் இவைகள் எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள்லாம் உண்டாயின. ஓகே. ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். அப்போ தேவன் என்ன விரும்புகிறார்? தேவன் ஒரு வசனம் சொன்னால் நடுங்கிறவளா இருக்கணும். நடுங்கிறனா இம்மிடியட்டா கீழ்ப்படிறவங்களா இருக்கணும். அதுதான் தேவன் விரும்புகிறார். ஆனால் இன்றைக்கு சாத்தான் தேவ வசனத்தை கீழ்ப்படிய கூடாதபடிக்கு மோசம் போக்குறான். நம்ம கீழ்ப்படியல் நினைச்சிட்டு இருப்போம். தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதபடிக்கு அவன் மோசம் போக்குகிறான். நான் தியானித்ததிலே 5 விதத்திலே அவன் வசனத்திற்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு நம்மை மோசம் போக்குகிறான் என்பதை நான் தியானித்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள் ஒன்னொன்னா நிதானம் வாசிங்க பார்ப்போம்.
தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. இப்போ ஏதேன் தோட்டத்தில் நடுவில் உள்ள நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று சொல்லி ஆதாமுக்கு சொல்லியிருந்தார். ஆதாமும் ஏவாளுக்கு சொல்லியிருந்தான். ஆனா இந்த சூழ்நிலையிலே சாத்தான் வருகிறான். வந்து என்ன சொல்றான்? இந்த தோட்டத்தில் உள்ள கனியை எதையாவது புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதுண்டோ அப்படின்னு சொன்னான். ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். இப்ப தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், தொட வேண்டாம், இஷ்டத்துக்கு சொல்லிட்டான்னு வச்சுக்குவோம். புசிக்க வேண்டான்ட்டார். இது தேவனுடைய கட்டளை. அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற கனியை புசிக்க வேண்டாம் அப்படின்னார். ஆனா என்ன சொல்றான் பாருங்க இப்போ சாத்தான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஆண்டவர் புசிக்க வேண்டாம் சொன்னார். இவன் என்ன சொல்றான்? நீங்கள் புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீமை அறிவீர்கள்ன்றான். ஆண்டவர் வேண்டான்றாரு, புசிக்க வேண்டான்றாரு. இவன் நீங்க புசிங்கன்றான். ஆசவார்த்தை காட்டி தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படியா கூடாதபடிக்கு பண்றான். அப்படியானால் அவன் என்ன பண்ணனான் பாருங்க, அடுத்த வசனம். அப்பொழுது ஸ்திரீயானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமா இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். வேதம் சொல்லுது, அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெரிவிக்கிறதுமா இருக்கிறது என்று கண்டு பறிச்சா, புசிச்சா, புருஷனுக்கு கொடுத்துட்டா. ஆண்டவர் வேண்டானாரு, இந்த கனியை புசிக்காதீங்கன்னாரு. அதுதான் வசனம். ஆனா இவ ஏன் புசிச்சா? இச்சை. பார்க்கும் போதே நல்லா இருக்குது, மரமே நல்லா இருக்குது. ஆகவே அந்த மரத்தின் கனியை புசிச்சு தன் புருஷனுக்கும் கொடுத்துட்டான். இச்சைனால இன்றைக்கும் ஆவிக்குரிய உலகத்தில் வாழக்கூடிய தேவ ஜனங்கள் இச்சைனால தேவனுடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். மாமிச இச்சையோ கண்களின் இச்சையோ எந்த இச்சையோ, இச்சை வந்துச்சுன்னா கீழ்ப்படிய மாட்டாங்க. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 7வது வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். எருசலேமிலே தேவாலயத்தை கட்டின சாலமோன் பல ஆண்டுகளுக்கு பின்பு எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் மோலோவுக்கும் மேடையை கட்டினான். எங்க விக்கிரக ஆராதனை செய்வது பாவம் என்று அவனுக்கு தெரியும், பாவம் என்று தெரியும். ஆனாலும் மேடைகளை கட்டி அதை பலியிடுறான். வாசிங்க. இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இவனுக்கு விருப்பம் இருந்ததோ இல்லையோ, அந்நிய ஸ்திரீகளுக்காக, அவர்களுக்காக இவன் என்ன பண்றான், செயல்படுறான். அந்த பெண்கள் விரும்புறாங்களே, என்னுடைய மனைவிகள் மறுமனையாட்டிகள் விரும்புறாங்களே, அவங்க மேல இருக்கிற ஆசையில ஆண்டோட வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். அவங்க மேல இருக்கிற ஆசையில ஆண்டோட வசனத்தை கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். இன்றைக்கும் கண்களின் இச்சையோ மாமிச இச்சையோ இருக்கிறவங்க வசனத்தின்படி வாழ மாட்டாங்க, வாழ மாட்டாங்க.
9ஆம் வசனம் 10ஆம் வசனம் படிங்க பாப்போம். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். அவர் கற்பித்ததை கை கொள்ளாமல் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஏன் ஆண்டவர் சொன்னதை கை கொள்ளல? அவனுடைய மனைவிமார் மேல இச்சை, மறுமனையாட்டிகள் மேல ஆசை, அவைகளின் நிமித்தமாக வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியல. பல இச்சைகளை தூண்டிவிட்டு வசனத்துக்கு மாறாக செயல்படுத்துவதுதான் சாத்தானுடைய வேலை. இன்னைக்கு நிறைய பரிசுத்தவான்கள் இச்சைகளினால விழுந்துடுறாங்க. அதான் விழுந்துடுறாங்கன்னா வசனத்தின்படி கீழ்படுறது இல்லை, அவ்வளவுதான். அவங்க நினைக்கிறாங்க நாங்க ஆண்டவரோட தாங்க இருக்கிறோம், ஆனா வசனம் சொல்றது கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்களே. இந்த வசனம் தானே கடைசி நாள்ல நியாயந்திருக்கும். வாசிங்க 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். மயிரை பின்னி பொன் ஆபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல். இது வசனம் சதனா. புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமா, எது பொன்னாபரணமா இருக்கட்டும், விலைவந்த வஸ்திரமா இருக்கட்டும், நீங்க அப்படி அலங்காரமா பண்ணாதீங்க. இது வசனங்க, இது வசனம். ஆனா ஏன் விலைவந்த வஸ்திரம் கொடுக்குறாங்க? ஏன் பொண்ணு போடுறாங்க? இச்சைங்க, இச்சை. அந்த இச்சைனாலதான் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியல. சாத்தான் பார்த்தான், அடே அது வசனம் தான்ப்பா, ஆனா உனக்கு ஆசை இருக்குல்ல, இது போட்டா நல்லா இருக்கும்ல, இதை உடுத்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு ஆசை காட்டுறான். இந்த ஆசையின் நிமித்தமாக, இந்த இச்சையின் நிமித்தமாக என்ன பண்றாங்க? வெளியே ஒரு வஸ்திரம் கொடுக்குறாங்க, பொண்ணினாலே தங்களை அலங்கரித்துக் கொள்றாங்க. ஏன்? ஆண்டவர் சொன்ன வசனத்தின்படி வாழ வேண்டியதுன்னு. சாத்தான் சொன்னான், வா இதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, நீ போட்டுக்க, நீ போட்டுக்க, நீ உடுத்திக்க அப்படின்னு இச்சையை தூண்டுறான். இச்சையை தூண்டும் போது அந்த இச்சையினாலதான் இவங்க மாமிசம் இச்சிக்குது, மாமிசம் இச்சிக்குது. நல்ல உயர்ந்த வஸ்திரம் போடணும், நல்ல பொன்னாபரணங்கள் அடையணும் அப்படின்னு இச்சிக்குது. அதனால அட அப்படி ஆண்டவர் சொன்னாலும் பரவாயில்ல, நீ போட்டுக்க, நீ உடுத்திக்க அப்படின்னு சொல்லி இச்சையினால வசனத்துக்கு இப்படி பண்றான். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க. சாத்தான் எப்படி மோசம் போக்குறான்? முதல்ல மனிதனுக்குள்ள ஆசைகளையும் இச்சைகளையும் உண்டு பண்ணி தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாம பண்றான். இரண்டாவதாக எப்படி கீழ்ப்படியாமல் போக பண்ணுகிறான்? முதல்ல மனிதனுக்குள்ள ஆசைகளையும் இச்சைகளையும் தூண்டிவிட்டு வசனங்களுக்கு வாழக்கூடாதபடிக்கு பண்றான். எல்லாரும் நல்லா கவனிச்சுங்க, அது என்ன ஆசையா இருக்கட்டும், என்ன இச்சையா இருக்கட்டும். ஆனா இந்த இடத்துல என்ன சொல்லுது? புறம்பான அலங்கரிப்பாகி இந்த அலங்கரிப்பு இது வேண்டான்றாரு, வேண்டான்றாரு. இப்ப என்ன செய்யலாம்? வேண்டான்னு சொன்னா வேண்டான்னு விட்டுற வேண்டியதானே. அந்த வசனத்துக்கு எங்கள் பிடிக்கும். சாத்தான் பண்ண வேலைன்னு உங்களுக்கு தெரியாது. சாத்தான் உங்களை விலைவந்த வஸ்திரம் உடுக்கிறதுக்கோ இல்ல பொன்னாபரணங்களை அணிய வேண்டும் என்று எண்ணுவதற்கோ அவன் தூண்டி விட்டான். அந்த ஆசைனால இச்சைனால நீங்க விலை வந்த வஸ்திரம் உடுக்கிறீங்க, பொன்னாபரணங்கள் அணிங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியா போயிட்டீங்களே, சாத்தான் மோசம் போய்கிட்டானே, சாத்தான் மோசம் போய்கிட்டானே, எப்படி பரலோகம் போறோம்? ரைட். இரண்டாவதாக எப்படி சாத்தான் மோசம் போக்குறான், கீழ்ப்படியாமல் போக பண்ணுகிறான்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆவது அதிகாரம் 66ஆவது வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடைய கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். எங்க சீஷர்கள் அநேகர் உண்டு இயேசுவுக்கு, ஆனால் அவருடைய சீஷர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அவர் கூட நடக்க மாட்டேன்ட்டாங்க, பின்னால போயிட்டாங்க. நாங்க வர முடியாதுங்க, எங்களாலும் உங்களோட நடக்க முடியாது அப்படின்னு போயிட்டாங்க. ஏன் ஏன் ஏன்? 59வது 60வது வசனங்கள். கப்பர்நகூமில் உள்ள ஜெப ஆலயத்திலே அவர் உபதேசிக்கையில் இவைகளை சொன்னார். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்ட பொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள்.
சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ? என்ன சொல்றாங்க? இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து வந்த அப்பம் நான், என் மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கடைசி நாள் எழுப்பேன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் பிரசங்கம் பண்றார். ஆனா சீஷர்கள் அநேகருக்கு இது எப்படி தெரியுது? கடினமான உபதேசமாய் தெரியுது. என்னடா அது, இப்படி ஒரு உபதேசமா, நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். இந்த வேதத்தின் மேலே, வசனத்தின் மேலே விருப்பம் இல்லாமல் போகும்போது அது கடினமான உபதேசமா இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வசனத்தின்படி வாழ விரும்பல? அது ரொம்ப கஷ்டங்க, அப்படியெல்லாம் வாழ முடியாதுங்க அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க. வாழ மாட்டேங்கிறாங்க. ஆனால் வசனம் தானா? அன்பினால் அன்றி வேறொன்றிலும் கடன்படாதவர்கள், இது வசனம். ஏன் நிறைய பேர் கடன் வாங்குறாங்க? ஏன் கடன் வாங்குறாங்க? இது மாதிரிலாம் வாழ முடியுமாங்க? இது கடினமான உபதேசம், இதெல்லாம் நம்மளால முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அந்த கடினமான உபதேசத்தின் நிமித்தம் தான் வசனத்துக்கு கீழ்ப்படியாம கடன் வாங்குறாங்க. கடன் வாங்குறாங்க. சாக்கா பண்ற வேலைன்னு அவங்களுக்கு தெரியுது இல்லை. வசனத்துக்கு கீழ்ப்படியாம பண்றதுக்காக அவன் செய்யற வேலைன்னு தெரியுது இல்லை. வேதம் என்ன சொல்லுது? யாருக்கு கடினமா இருக்காது? வாசிங்க 1 யோவான் 5வது அதிகாரம் 3வது வசனம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. என்ன சொல்றாரு? நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவர் ஒரு வசனம் சொன்னால் பாரமானதை மட்டும் திணிக்க மாட்டார். நம்மளால முடியாத ஒன்றை நமக்கு சொல்லி தர மாட்டாருங்க. முடியாத ஒன்றை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லவே மாட்டார். அப்போயானால் தேவன் வேதத்திலே நமக்கு சொல்லி தந்த வசனங்கள் எல்லாம் நம்மால் செய்யக்கூடியவைகளே. ஆனா ஏன் செய்ய முடியல? அன்பு இல்ல. அன்பு கூறுகிறவனுக்கு எந்த வசனமும் கடினமா இருக்காது. அந்த இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து அநேக சீஷர்கள் ஏன் போயிட்டாங்க? ஏன் போயிட்டாங்க? கடினமான உபதேசம். ஆண்டவர் மேல அன்பு இருந்துச்சுன்னா கடினமான உபதேசமா தெரியவே தெரியாதுங்க. எந்த வசனமும் கடினமா தெரியாது. ஆனா இன்னைக்கு ஏன் அநேக வசனங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க? இது ரொம்ப கஷ்டங்க. வாழ்க்கையில் இப்படிலாம் வாழ முடியாதுங்க. இப்படியெல்லாம் எங்க வாழ முடியாத ஒன்றை இயேசு ஒரு நாளும் ஒருவருக்கும் சொல்லிக் கொடுக்கிறவர் அல்ல. வாழக்கூடியதுதான் உங்களுக்கு எனக்கும் சொல்லித்தராரு. வாழ முடியலன்னு சொல்றது காரணம் நமக்கு அந்த வசனத்துக்கு மாறா நடக்கணும்னு ஆசை இருக்குது, அதனால வாழ முடியலன்னு சொல்லிக்கிறோம். ஆண்டவர் மேல அன்பு இல்லை, அதனால முடியலன்னு சொல்றோம். பல ஆண்டுகளுக்கு முன்னால கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜெபப்பறைன்னு வாங்க, ஜெபப்பறை வச்சு சிலர் நடத்திட்டு இருப்பாங்க, சில அம்மாமார் நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நடத்தும் போது அந்த ஊர்ல உள்ள சகோதரி, புருஷன் வேலைக்கு போயிடுவாரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, சும்மா தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஜெபப்பறைக்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க ஆரம்பிச்சாங்க. அவங்க போய் கேட்டு ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு நாள் ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அப்படிப்பட்ட நாள்ல ஒரு நாள் ஞானஸ்தானத்துக்கு கலந்து போறாங்க. என்னைக்கு இடையில வராத புருஷன் அன்னைக்கு திடீர்னு வந்துட்டார். அவர்கிட்ட ஒரு சாவி இருக்கு, மனைவிட்ட ஒரு சாவி இருக்கு, பூட்டு போட்டு போயிட்டார். இந்த சூழ்நிலையில புருஷன் வந்து பார்க்குறாரு, வீடு பூட்டிருக்குது. பக்கத்துல அந்த கிராமங்கள் எல்லாம் சொந்தக்காரங்களா தானே இருப்பாங்க. அவங்க கேட்டபோது, என் மனைவி எங்க பூட்டு போட்டிருக்காள, எங்க போயிருக்கா அப்படின்னு. ஐயா, அவன் இந்த ஜெபப்பறைக்கு போய் தினம் ஜெபம் பண்ணுவா. ஐயா ஜெபம் பண்ணுவா. அவளா ஜெபப்பறைக்கு போறாளா? எனக்கு தெரியாத. போவா. இன்னைக்கு ஏதோ ஞான ஸ்நானம் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி விட்டாங்க. அதான் உண்மை. ஞானஸ்தானம் எடுக்க போயிருக்கிறா அப்படின்ட்டாங்க அந்த அம்மா.
எனக்கு தெரியாம சர்ச்சுக்கு போறான், எனக்கு தெரியாம இயேசுவை கும்பிடுறா, எனக்கு தெரியாம ஞானஸ்நானம் எடுக்கிறாளா வட்டுன்னு சொல்லி ஒரு பெரிய அருவாளை பாளையருவான்னு வாங்குவார். அப்படி தீட்டிட்டு வட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறான். தூரத்திலிருந்து ஈரத்தலையோடு கூட கையில கேரி பேக் நனைஞ்ச ட்ரெஸ்ஸோடு கூட வர்றா. இவனோ வாசல்ல அருவாளை வச்சு நிக்கிறான். எனக்கு தெரியும் நம்ம கதை காலின்னு. இப்போ நீங்களா தான் என்ன சொல்லுவீங்க? அவன் அருவாளை வச்சிருக்கான், என்ன சொல்லுவீங்க? ஒரு பொய் சொல்லிட்டு போயிடலாம். நான் போனேன்னா சாக்கடையில் விழுந்தேன்னா, சாக்கடையில் விழுந்தோடனே பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பி என்னைய தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி விட்டாங்க, வேற ட்ரெஸ் தந்தாங்க, போட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு பொய் சொல்லியிருப்பாங்க. இன்னைக்கு அவ பார்த்தா பொய் சொல்ல வேணாம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், செத்த நேரே பரலோகம் தான். போ நேர வந்தவளுடைய முடிய பிடிச்சான். ஏய் எங்கடி போன, எங்க போன? ஞானஸ்நானம் எடுக்க போனேன். இனிமே எடுப்பியாடி? இனிமே எடுக்க மாட்டேன். அப்போ உள்ள போ. எப்படி இனிமே எடுக்க? இப்ப ஆண்டவர் காப்பாத்திட்டாரு. நான் என்ன சொல்றேன்னா, இவளுக்கு நினைச்சிருந்தா பயந்து போய் சொல்லியிருக்கலாமே, போய் சொல்லல, வசனத்துக்கா நிக்கிறா. அருமையான தேவஜனமே நல்லா கவனிச்சுங்க. சாத்தான் வசனத்திற்கு கீழ்ப்படிய கூடாதபடிக்கு என்ன செய்வான் தெரியுமா? கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி வைப்பான். இது ரொம்ப கடினமாங்க, இதெல்லாம் கீழ்ப்படிய முடியாதுங்க. அது சாத்தான் பண்ற வேலை. உங்க மனசுக்கு அப்படி தோணுதான் பாருங்க. எந்த வசனமாவது கடினமா தெரியுதான் பாருங்க. ஏன் உங்களுக்கு தெரியுது தெரியுமா? சாத்தான் உங்க மனசத்துக்கு எடுத்துட்டான். கீழ்ப்படிய கூடாது, அந்த வசனத்தை கீழ்ப்படியாத, ஒரு நாள் கீழ்ப்படிய முடியாது, ரொம்ப கஷ்டம் போ அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அதனால உங்களால கீழ்ப்படிய முடியல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், வேலூர்ல ஒரு மீட்டிங் நடந்துச்சு 1976 வருஷத்துல. கோட்டை மைதானம்வாங்க. அந்த மைதானத்துல ஒரு பாஸ்டர் நல்ல ஆர்வம் என்று சொல்லி சீயோன் பெந்தைகோஸ்து சபையை சார்ந்த ஒரு போதகர் அதை நடத்தினார். அப்படி நடத்தின போது 3ஆம் நாள் சனிக்கிழமை சொல்றாரு, நாளைக்கு ஞானஸ்நான ஆராதனை இருக்குது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் முடிஞ்சு போகும்போது என்கிட்ட பேர் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டேன். அதில் அநேகர் பேர் கொடுத்தாங்க, சபையில் உள்ளவங்களும் வெளியே உள்ளவங்களும் பேர் கொடுத்தாங்க. அடுத்த நாள் ஞானஸ்நானம் ஞாயிற்றுக்கிழமை. அப்படி இருக்கும்போது அடுத்த வாரம் கம்யூனியன் சர்வீஸ். அந்த கம்யூனியன்ல புதுசா வந்திருந்தா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா, ஞானஸ்நானம் எடுத்துறீங்களா அப்படின்னு அவர் கேட்கறது வழக்கம். நானும் அப்படிதான் கேட்பேன். அப்படி கேட்கும்போது ஒரு பெண் புதுசா கம்யூனியனுக்காக கை நீட்டுது. அப்போ நீ யாருமா, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா, ஞானஸ்நானம் எடுத்திருக்கியா? ஆமா ஐயா, அந்த கன்வென்ஷன்ல தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். அப்படியா, சரி, முடிச்ச உடனே என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொன்னார். முடிஞ்சிச்சு. இவரை பார்க்கறதுக்கு நிற்கிறான். நீ எங்கிருந்து வர்றாமா? சத்வாச்சாரிங்கிற இடத்துல இருந்து வரேன். அது அங்கிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும். 5 கிலோமீட்டர் இருக்கும். அவ சொன்னா, நான் ஒரு பிராமண குலப்பெண், இந்த கன்வென்ஷன்ல வந்துதான் யார் ரட்சிக்கப்பட்டேன், என் வாழ்க்கை மாறிச்சுது, ஞானஸ்நானம் எடுத்தேன். இப்ப இந்த சூழ்நிலையில நான் உங்க வீட்டுக்கு வரலாமான்னு ஒன்று. ஆமா, நீங்க கட்டாயம் வாங்க ஐயான்னு சொல்லிட்டான். ஒரு நாள் குறிப்பிட்ட நாள் வந்தது. போனாரு. போனோன்னா உட்கார வச்சா, ஹாலில் டீ ஸ்நாக்ஸ் தான் கொடுத்தா. இங்க 2 பிள்ளைகள் வர்றாங்க. இது யாரு பிள்ளைகள்? என்னுடைய பிள்ளைகள் ஐயா. உங்க வீட்டுக்காரர் என்ன பண்றாரு? என்ன வேலை செய்யறாரு, இந்த இடத்துக்கு வேலைக்கு போயிருக்கிறார். பக்கத்து ரூம்ல இருந்து ஒரு சகோதரியும் 2 பிள்ளைகளும் வந்தாங்க. இது யாரு? இது எங்க அக்கா பிள்ளைகள். உங்க அக்கா வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? எங்க அக்கா வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரும் ஒரே ஆளு தான். எங்க அக்கா வீட்டுக்காரரும் என் வீட்டுக்காரும் ஒரே ஆளு அப்படின்னா, அக்காவை கல்யாணம் பண்ணின பிறகு இவளை கல்யாணம் பண்ணிருக்கிறார். அப்ப சொன்னாரு, ஏம்மா நீ விபச்சாரத்தில் இருக்கிற, அடுத்த புருஷனோடு கூட நீ வாழ்ற,
நீ விபச்சாரத்தில் இருக்கிற, இனி நீ கம்மினி எடுக்காத அப்படின்ட்டார். ஐயா, கம்மினி எடுக்கலன்னா இயேசு வரும்போது பறக்க முடியாதுன்னு சொல்லி நீங்க தானே சொல்லி கொடுத்தீங்க. நான் தான் சொன்னேன் வசனம் சொல்லுதுன்னு. ஆனால் உன் வாழ்க்கையிலே விபச்சாரத்தில் இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கம்மினி கொடுப்பேன்? நீ எடுக்காத, நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டார். ஐயா, நான் என்ன செஞ்சா நீங்க கொடுப்பீங்க? நான் என்ன செஞ்சா கொடுப்பீங்க? நான் வேண்டாம், எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு, ஒரு கிராமத்துக்கு எங்கேயோ போயிட்டு மறைஞ்சு போயிட்டு 10 பாத்திரம் தேய்ச்சாவது என் பிள்ளைய காப்பாத்திக்கிறேன் ஐயா, நான் கம்மியா எடுக்கலாமா? முடியாது. ஏன் ஐயா? ஒருவேளை உன் புருஷன் நீ இருக்கிற இடம் தேடி வந்துட்டு அங்க உன்னை பார்த்த உடனே பிள்ளைகள் அப்பான்னு வருவாங்க, உன்னை மேல தொடுவான், நீ புருஷன் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அவன் பிள்ளைகள் வேற அப்பான்னு சொல்லுவாங்க, முடியுமா? முடியாதுமா. அதனால நீ எடுக்காதன்ட்டாரு. ஐயோ 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 ஐயா, என்னையா செய்யலாம் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் செய்யறேன். ஏன்னா வசனம் சொல்லுது, கம்மியை எடுக்கிறதுக்கு வசனம் சொல்லுது. அந்த வசனத்துக்கு கீழ்ப்படியாக நான் ஆண்டவர் இருந்தா போக முடியாது ஐயா அப்படின்னு சொல்ல, உன்னால கீழ்ப்படிய முடியாதுமா அப்படின்னாரு. இல்லையா, நீங்க என்ன வேணான்னு சொல்லுங்க, நான் கீழ்ப்படிறேன்ட்டா. என்ன சொன்னா தெரியுமா? ஒண்ணு உங்க அக்கா புருஷன் சாகணும், இல்லைன்னா உங்க அக்கா சாகணும். ரெண்டுல யாராவது ஒருத்தர் செத்து போயிட்டா நீ கம்மியா எடுக்கிறதுக்கு ஃப்ரீ ஆயிட்ட அப்படின்ட்டு. அவ்வளவுதான ஐயா, நான் ஜெபம் பண்றேன். ஆனா சர்ச்சுக்கு வரலாமா? சர்ச்சுக்கு யார் வேணாலும் வரலாம், நான் அதை தடை பண்ண முடியாது. சர்ச்சுக்கு போயிட்டே தான் இருந்தா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தாண்டி ஒரு நாள் ஒரு சாட்சியின் வேளையில எழும்பி நின்று சாட்சி சொல்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், நான் கோட்டை மைதானத்தில் நடந்த கன்வென்ஷன்ல நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்நானம் எடுத்தேன். ஆனால் பரிசுத்த பந்தியில பங்கு வரக்கூடாதபடிக்கு ஒரு தடை எனக்குள்ளே இருந்தது. நான் அநேக நாளாய் ஜெபித்தேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டு அந்த தடையை நீக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருச்சு. உடனே இந்த பாஸ்டர், இந்தம்மா எதனால நீ எடுக்க கூடாதுன்னு சொல்லி உனக்கு எனக்கு தான் தெரியும், நீ சபைக்கு மத்தியிலே சொல்லிட்டியே, நீ எப்படி எடுப்ப சொல்லு. இல்லையா, என் புருஷன் செத்து போயிட்டாரியா. உட்கார் உட்கார். எங்க அவளுக்கு வசனம் கம்மினின்னு எடுக்கணுங்கிற அந்த வசனம் முக்கியம், புருஷன் சாவுறது கூட பெருசு இல்லை. ஆனா இன்னைக்கு வசனம் முக்கியம் இல்லை, அவன் வேணும். வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போக பண்றதாங்க சாத்தானுடைய எண்ணம். ஒண்ணு மாமிச இச்சையினாலே கீழ்ப்படியாமல் போக பண்றான். 2 உபதேசம் கடினமான உபதேசம்னு சொல்லி அதனால கீழ்ப்படியாமல் போக பண்றான். 3ஆவதாக எப்படி கீழ்ப்படியாமல் போக பண்றான் பாருங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 69 வாசிங்க. அத்தருணத்தில் பேதுரு வெளியே வந்து அரமனை முற்றத்தில் உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது வேலைக்காரி ஒருத்தி அவனிடத்தில் வந்து, நீயும் கலிலேயனாகிய இயேசுவோடு கூட இருந்தாய் என்றான். அதற்கு அவன், நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது என்று எல்லாருக்கும் முன்பாக மறுதலித்தான். எங்க கரெக்டா சொல்றாங்க, இயேசுவோடு கூட நீ இருந்தவன் அப்படின்னு சொல்றான். இது உண்மை. ஆமா, நான் இருந்தேன் சொல்ல வேண்டியதானே. நீ சொல்லுகிறது எனக்கு தெரியாது, பொய் சொல்றான். பொய் சொல்றான். வசனம் பொய் சொல்லக்கூடாது என்பது வசனம். 3 தடவை பொய் சொல்றான். ஏன் பொய் சொன்னான்? எங்க பொய் சொல்லக்கூடாது என்பது வசனங்க. ஏன் பொய் சொன்னான்? பயங்க, பயம். பயத்தினால்தான் பொய் சொல்றான். அப்போ இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வசந்து கீழ்ப்படியாம இருக்கிற காரணம் தெரியுமா? அநேகருக்கு பயம். என் புருஷனுக்கு பயம், என் மாமியாருக்கு பயம், என் பெத்தவங்களுக்கு பயம், ஐயோ என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பயம். அதனால வசந்தி இப்படி வாழ மாட்டேங்கிறாங்க. சாத்தான் என்ன பண்ணா தெரியுமா? நீ வசந்தி இப்படி வாழாதம்மா, உன் மாமியார் அப்படி சொல்லுவாங்க,
உன் குடும்பத்தில் இப்படி வெறுப்பாங்க, ஊர் என்ன பகைக்கும், உன் வேலையில் உள்ளவங்க அசிங்கமா பேசுவாங்க, நீ என்ன பண்ணாத அந்த வசனப்படியெல்லாம் வாழாத அப்படின்னு சொல்லி பயத்தை உண்டாக்கிடுவான். இந்த பயத்தினால வசனத்துக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க. வசனத்துக்கு கீழ்ப்படியாம போறதுக்கு ஒன் ஆஃப் தி ரீசன்ஸ் பயம். முதல்ல இச்சை, இரண்டாவதாக கடினமான உபதேசம், மூன்றாவதாக மற்றவங்களுக்கு பயப்படுகிற பயம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22 அதிகாரம் 16-19 வரைக்கும். ராஜாவோ அகிமெலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். என்னன்னு தெரியுமா இந்த சம்பவம்? தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுறான். ஓடும்போது அங்கே ஒரு அகிமெலேக் என்று சொல்லக்கூடிய ஆசாரியண்டத்துல போறான். ஐயா, சாப்பாடு ஏதாவது இருக்குமா? அவன் கேட்கறான், நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்களே. இல்ல, ராஜா என்னை மட்டும் தனியா போக சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டான். சாப்பாடு இருக்குமா? சாப்பாடு இல்லை, ஆசாரியர்கள் சாப்பிட அப்போ இருக்குது, அதைத்தான் சாப்பிடணும். ஆனா 3 நாள் பெண்களோடு இருந்திருக்க கூடாதுன்னு. இல்லைங்க, அப்படி இல்லை. அவன் கொடுத்துட்டான். கொடுத்த பிறகு என்ன நடந்தது? எனக்கு ஒரு பட்டம் இருந்தா கூடணும்னு. இல்ல, நீங்க கோலியாத்தை வென்றீங்க பாத்தீங்களா, அந்த கோலியாத்துடைய பட்டம் இந்த சீலையை சுத்தி இருக்குது, அதை வேணா எட்டுவாங்கட்டான். இது ராஜாவின் காரியம், அவசரமா போறேன்னு போயிட்டான். அந்த இடத்துல நல்லா கவனிச்சுங்க, தோவேக்கு என்று சொல்லக்கூடிய மேய்ப்பர்களின் தலைவன் ஒருவன் அங்க இருந்தான். இது தாவீதுக்கும் தெரியும், அகிமெலேக்குக்கும் தெரியும். அப்படி இருந்த சமயத்துல என்ன நடந்தது? வாசிங்க சிஸ்டர். பின்பு ராஜா தன் அண்டையில நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரிகளை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோட இருக்கிறது, அவன் ஓடி போகிறதை அவர்கள் அறிந்திருந்தோம், அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. ஆசாரியர்கள் அதுவும் அகிமெலேக் மட்டும்தான். இப்ப என்ன சொல்றான்? எல்லாரையும் கூட்டுவாங்கடா, ஆசாரிகள் எல்லாரையும் கூட்டிடுவான், எல்லாரையும் கொல்லுங்கடான்றான். யார்கிட்ட சொல்றான் தெரியுமா? சேவகர்களை நோக்கி, தன்னுடைய சேவகனையில சேவகரை நோக்கி, நீங்க எல்லாரும் அவனை கொல்லுங்க. எல்லாரும் யார? ஆசாரியர்கள், குடும்பத்தார், எதுவுமே கூடாது, ஆடு மாடு எல்லாத்தையும் காலி பண்ணுங்கன்னு சொன்னா முதல்ல ஆசாரியை தான் கொல்ல சொல்றான். ஆனால் இந்த சேவகர்கள் அவர்கள் மேல கை போடல. ஏன் தெரியுமா? தீர்க்கதரிசிகள் மேல கை போடக்கூடாது, ஆசாரியர் மேல கை போடக்கூடாது, இது வசனம். அதனால சேவகர்கள் போடல. இந்த சிச்சுவேஷன்ல இந்த சவுல் என்ன செய்யறான் பாருங்க. அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமீனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏப்போத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். ஏங்க, இந்த தோவேக்கு ஆசாரிகளை கொண்டு போன்றான். 85 பேரை கொண்டுட்டாங்க. 85 பேரை கொண்டுட்டான். போதாதுன்னு சொல்லி ஊருக்குள்ள போய் எல்லாரையும் கொண்டுட்டான். ஆசாரியர் குடும்பத்தில் உள்ள எல்லாருமே கொண்டுட்டான். ஏன் செஞ்சான்னு சொல்லுங்களேன். ராஜா நம்மள என்ன செய்வானோ தெரியலையே. ராஜாவுக்கு பயந்து ராஜா சொன்ன கட்டளை வேதத்துக்கு முரண்பாடா இருந்தாலும் அவன் அவங்கள கொன்னுட்டான். அருமையானவர்களே, ஏன் தோவேக்கு சொன்னா? பயம், ராஜாவுக்கு பயம். இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல ஏன் ஆண்டோட வசனங்களுக்கு கீழ்ப்படிய முடியல? சாத்தான் மோசம் போக்குறான். அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க உன்னை பற்றி என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லி பயமுறுத்துறான். சோ அவங்களுக்கு பயம், இவங்களுக்கு பயம், அதனால என்னால முடியாதுப்பான்னு சொல்லி நிறைய பேரும் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆனா இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 28-33 வரை.
ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். என்ன சொல்றாரு? ஆத்மாவை கொல்ல வல்லவருக்கு பயப்படுங்கப்பா. ஆத்மாவை கொல்ல வல்லவராயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு பயப்படாதீங்க சொல்லிட்டு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் அவைகளில் ஒன்றாயிலும் தரையிலே விழாது. உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஏங்க இவ்வளவு தூரம் சொல்றாரு, பயப்படாதீங்க. அநேக அடைக்கலான் குருவிகளை பார்க்கணும், நீங்க விசேஷித்தவங்க, பயப்படாதீங்க பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் ஏன் வசந்தி கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க? எங்க அப்பாவுக்கு பயம், என் புருஷனுக்கு பயம், என் மாமியாருக்கு பயம், வேலையில பயம். இந்த பயத்தினாலே நிறைய பேர் வசந்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க. பயத்தை உண்டாக்கிட்டான் சாத்தான். மோசம் போக்குறது எப்படின்னு பாத்துங்க. பயத்தை உண்டாக்கி வசந்தின்படி வாழ விட மாட்டேங்கிறான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பற்றி நமக்கு நல்லா தெரியும். ராஜா என்ன சொல்றான் பாருங்க. தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15 - 18. இப்போதும் எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது தாழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமா இருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களே ஆகில் அந்நேரமே எரிகிற அக்கினிச்சுளை நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். என்னமா ஏங்க, இவங்க யூதேயாவிலிருந்து வந்த யூதர்கள், அவங்களுக்கு தெரியும் விக்கிரக ஆராதனை தவறுன்னு சொல்லி. ஆகவே கீழ்ப்படிய மாட்டேன்ட்டாங்க, அந்த விக்கிரகத்தை வணங்க மாட்டேன்ட்டாங்க. ஆனா ராஜா சொல்றான், நீங்க விக்கிரகத்தை வணங்கலன்னா 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்னியில போடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அவங்களோ அடிமைகளாக்கப்பட்டு இங்க வந்து ஒரு உத்தியோகத்தில் இருந்து வாழ்றாங்க. ஆனா ராஜாட்ட என்ன சொல்றாங்க பாருங்க, வாசிங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது. நல்லா கவனிச்சுங்க. அவங்க ஓப்பனா சொல்றாங்க, எங்க தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர். சப்போஸ் விடுவிக்கலன்னு வச்சுங்க, நீங்க நெருப்புக்குள்ள போடுங்க, அவ்வளவுதானே. ஆனாலும் பயப்படல, நாம் பணிந்து கொள்ள முடியாதுங்க. நாங்க அந்த விக்கிரகத்தை பணிந்து கொள்ள முடியாது. ஏன் பணிந்து கொள்ள முடியலன்றாங்க? அது வசனங்க. விக்கிரக ஆராதனை செய்யக்கூடாது என்பது வசனம். உயிர் பெருசா வசனம் பெருசானா? எனக்கு உயிர் பெருசு இல்லப்ப, வசனம் தான் பெருசு. அதனாலதான் ராஜாவுக்கு பயப்படல. அவங்க ராஜாவுடைய காரியத்துக்கு பயப்படல. ஆனா இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல நிறைய பெண்கள் புருஷனுக்கு பயந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க வசனத்துக்கு. ஆண்கள் பெற்றோருக்கு பயந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க, மனைவிக்கு பயந்து கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. காரணம் பயம். பயம். சாத்தான் எப்படி கீழ்ப்படிய கூடாம பண்றான் பாருங்க. பயத்தை கொடுத்து, நீ செய்யாத, நீ செஞ்ச உங்க வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சத்தம் போடுவாங்க, வேணாம் அப்படி செய்யாத அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி ஜனங்களை வசனத்துக்கு மாறாக நடக்க வைக்கிறான். எப்படி மோசம் போகிறான் பாத்தீங்களா? ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும்
விக்கிரகாராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று என்ன சொல்றாரு? இது ஆண்டவர் தான் சொன்னார் சபைக்கு. அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலாகிய இரண்டாம் மரணத்தில் அவங்க பங்கடைவார்கள். யாருன்னு முதல்ல பட்டியலை பாருங்க. பயப்படுகிறவர்கள். ஏன் பயப்படுகிறார்கள்? பயப்படுகிறதுனாலதான் வசந்தபடி வாழ மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னார், பயப்படாதீங்க, அடைக்கலாம் குருவியை காட்டிலும் மேன்மையானவங்க நீங்க. என் சித்தலாம ஒரு குருவி கூட கீழே விழாது. உங்க தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றாரு. ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்துல யாருக்கோ பயந்து வசனத்தின்படி வாழ மாட்டேங்கிறாங்க. வசனத்தின்படி வாழ மாட்டாங்க. அப்படி பயப்பட்டால் முடிவு என்ன? அக்னியும் கந்தகமும் எரிகிற கடல். பயப்படும் போது வசந்த கீழ்ப்படிய மாட்டேங்கிறாங்க. யோசிச்சு பாருங்க, சாத்தான் எப்படியெல்லாம் வசந்த கீழ்ப்படிய பண்ண இருக்கலாம்னு சரி பிளான் போடுறான் பாருங்க. இவன் சாத்தானுடைய பிளான்க வசனத்துக்கு கீழ்ப்படிய விட மாட்டான். ஒன்னு இச்சைனால, அப்படிதானா? ஆசைனாலும் இச்சைனாலும் கீழ்ப்படிய விட மாட்டேங்கிறான். ரெண்டு, உபதேசம் கடினமாயிருக்கிறது என்று சொல்லி அதனால கீழ்ப்படிய விட மாட்டேங்கிறான். மூன்றாவது, மற்றவங்களுக்கு பயப்படும்படிக்கு வைத்து அந்த பயத்தினால வசனங்களுக்கு கீழ்ப்படிய விட மாட்டேங்கிறான். நான்காவதாக 2 சாமுவேலின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். இப்போ அந்த நாள்ல அப்சலோமும் தாமாரும் தாவீதினுடைய ஒரு மனைவியினுடைய பிள்ளைகள். அம்னோன் தாவீதினுடைய வேற மனைவியினுடைய பையன். இவங்கெல்லாம் திருமணம் ஒருத்தருக்கு பண்ணிக்கலாம். ஆனால் இப்பொழுதோ தாமார் மிகவும் அழகா இருக்கிறதுனால அவன் மேல மோகம் கொண்டுட்டான். என்னன்னு பாருங்க நடக்கிறது. தன் சகோதரியாகிய தாமாரை நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியா இருந்தாள். அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. என்ன பாருங்க, ரொம்ப நல்ல மனுஷன். அவன் மேல ஆசை இருக்குது. பழைய ஏற்பாட்டுப்படி ஆசை வச்சா தப்பு இல்லை, விபச்சாரம் பண்ணாதான் தப்பு, கெடுத்தாதான் தப்பு. இன்னைக்கு பெண்ணை இச்சோடு பார்த்தா விபச்சாரம், அன்னைக்கு விபச்சாரம் பண்ணாதான் தப்பு. ஆனா அவனுக்கு ஆசை இருந்தா கூட சே அவளை கெடுக்க வேணாம்டப்பா அப்படின்னு சொல்லி மனசார நினைக்கிறான். இந்த சிச்சுவேஷன்ல நடக்கிறத பார்ப்போம். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். யோனதாப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. மகா தந்திரவாதி. அப்பாடே, ஃப்ரெண்டு பாருங்க, எப்படிப்பட்ட ஃப்ரெண்டு. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாகிய நீ நாளுக்கு நாள் எதினாலே இப்படி மெலிந்து போகிறாய், எனக்கு சொல்ல மாட்டாயா என்றான். சரி. அதற்கு அம்னோன், என் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவனை பார்த்து, நீ வியாதிக்காரனை போல உன் படுக்கையின் மேல் படுத்துக்கொள். உன்னை பார்க்கிறதற்கு உன் தகப்பனார் வரும்போது நீ என் சகோதரியாகிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொல் என்றான். சொல். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். ஒரு துர் ஆலோசனை கொடுக்கிறான் சிநேகிதன். அவன் அப்படியே செஞ்சான். நீங்க வசனம் விபச்சாரம் பண்ணக்கூடாது என்பது ஏன் இவளை கெடுத்தான்? இப்போ மற்றவருடைய துர் ஆலோசனையினால் கெடுத்தான். இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் வசனத்தின்படியே வாழும்போது துர் ஆலோசனை கொடுக்க சகோதரர்களோ சௌரிகளோ வேற யாருமோ இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளாத. என் ஃப்ரெண்டு சொன்னான், எங்க சொந்தக்காரங்க சொன்னாங்க, அதனாலதான் இந்த வசனத்துக்கு நான் வாழ முடியல, இப்படி ஆயிட்டேன். சும்மா உதாரணம் சொல்லட்டுமா? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் கல்யாணம் கிடையாதுங்க, இது வசனம். இப்போ உங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு பொண்ணு கல்யாணம்,
அந்த பொண்ணு ரட்சிக்கப்பட்ட பொண்ணு, பையன் ரட்சிக்கப்படல. சொந்தக்காரங்க வந்து கூப்பிடுறாங்க, கல்யாணத்துக்கு வாங்கன்னு. இப்ப நீங்க என்ன செய்வீங்க? மற்றவங்க சொல்லுவாங்க, ஏப்பா அவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அவன் ரட்சிக்கப்படலப்பா, கல்யாணம் பண்ண பிறகு சரியாயிருவாங்கப்பா, அவனை மாத்திடலாம்ப்பா. இது துர்ற ஆலோசனை. இது மாதிரி ஆலோசனை கொடுத்து வசனத்துக்கு மாற நடத்துறவங்க நிறைய பேர். துர்ற ஆலோசனைக்கு இடம் கொடுக்காத. அப்படி இடம் கொடுத்தால் நீ வசனத்தை வாழ மாட்ட. கடன் வாங்க கூடாதுங்கிற வசனம். கடன் வாங்கிட்டு நம்ம கொடுக்காமலா இருக்க போறான்? கொடுக்கத்தானே போறான். பரவாயில்ல வாங்கிக்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறவங்க நிறைய பேர். துர்ற ஆலோசனை, வசனத்துக்கு மாறாத துர்ற ஆலோசனை, மற்றவருடைய ஆலோசனை கேளாத. வசனம் ஒண்ணு சொல்லிச்சுன்னா ஓகே நான் நடப்பேன்னு சொல்லு. அதுக்கு மாறா யார் வந்து உனக்கு துர்ற ஆலோசனை சொன்னாலும் கேட்காத. சாத்தான் இன்னைக்கு மற்றவருடைய துர்ற ஆலோசனைகளை கேட்க வைத்து வசனத்துக்கு மாறா நடக்க வைக்கிறான். ஆண்டவர் சொல்றார், வசனத்துக்கு நடுங்கினாதான் நான் நோக்கி பார்ப்பேன்னு. மற்றவருடைய துர்ராலோசனைக்கு நடுங்க வச்சு அதை கீழ்ப்படிஞ்சு வசனத்தை விட்டுறாங்களே. யாரோ ப்ளீஸ் பண்ண பாக்குறீங்க? வேதம் சொல்லுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 21 to 23 வரைக்கும். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். என்னது? மூப்பராலும் பிரதான ஆசாரியர்களும் நான் பிடிக்கப்பட்டு பல பாடுகள் பட்டு கொலை உண்ண போறேன், 3ஆம் நாள் எழும்ப போறேன்னு சொல்றாரு சீஷர்களுக்கு. இப்ப நடக்கிறத பார்ப்போம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். ஏங்க, அவரு தேவ சித்தத்தை சொல்றாரு சீஷர்களுக்கு. சீஷரிடம் தேவ சித்தத்தை சொல்லுகிறார். நான் எருசலேமுக்கு போறேன், மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பிடிக்கப்பட்டு கொலையுண்டு 3ஆம் நாள் எழும்ப போறேன், இது தேவ சித்தம், வசனத்தின்படி நான் வாழ போறேன்றார் இயேசு. அவரை தனியா கூட்டிட்டு போய் பேதுரு என்ன சொல்றான்? இது உமக்கு சம்பவிப்பதில்லை, இது உமக்கு நேரிடக்கூடாது. நல்ல எண்ணத்தில் தானே சொல்றான், நல்ல எண்ணத்தில் தானே சொல்றான். தேவனை நேசிக்கிறவன் நல்ல எண்ணத்தில் தான் சொல்றான். ஆனா இயேசு என்ன சொல்றார் பாருங்க. அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்று. என்ன பாருங்க, இப்ப தேவ சித்தத்தை செய்வதற்கு இயேசு தயார். ஆனால் பேதுருவோ தேவ சித்தத்துக்கு மாறாக ஒரு சூழ்நிலை உண்டாக்கி கொடுக்கிறான். வேணாம், உங்களுக்கு இது வேண்டாங்க, இந்த கஷ்டம் வேண்டாங்க, இந்த வேதனை வேண்டாங்க, நீங்க ஏங்க அடிக்கப்படணும், கொலை பண்ணணும், வேணாங்க அப்படின்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கூட பண்ணல, கடிந்து கொண்டான்னு இருக்கும். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலா இருக்கிறாய். எங்க அவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கலையே, இயேசு அவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடுக்கலையே. நான் என்ன கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல, அடிக்கப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா தேவ சித்தம், நான் அந்த வசனத்தின்படி வாழ்ந்துதான் அவன் நிற்கிறாரே தவிர, யாரோ ஈஸி கோயிங் சொல்லி கொடுக்குறாங்க, வேணாங்க ஃப்ரீ ஆயிருங்க, உங்களுக்கு வேண்டான்னு சொல்லி இன்னும் கட்டாயம் செய்வேன், அப்படி சொல்லி கொடுக்கிறவன் தான் சொல்றார் சாத்தானே பின்னா போ. யார் வேலை இது? சாத்தான் வேலை. இது சாத்தானுடைய வேலை. நல்லா கவனமா கேட்டுங்க. சாத்தான் தான் வசனத்தின்படி வாழக்கூடாதுக்கு ஆலோசனை கொடுப்பான். யார் மூலமாவது ஆலோசனை கொடுப்பான். நீங்க வசனத்தின்படியே வாழலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. யார் மூலமாவது அது ஒன்றும் பரவாயில்ல சிஸ்டர்,
இது ஒன்றும் பரவாயில்ல பிரதர், அப்படி ஆண்டவர் அதெல்லாம் பார்க்க மாட்டாரு, கோவப்பட மாட்டாரு. வசனம் ஒன்ன சொல்லுதுன்னா அப்படி செய்யப்பாரு, கோவப்பட மாட்டாரு, பார்க்க மாட்டாருன்னு சொல்லி யார் ஆலோசனை யாரு கேட்கறது? துர் ஆலோசனை கொடுக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவன் துர் ஆலோசனை கேட்பானால் வசனத்துக்கு மாறா நடப்பான். அது சாத்தானுடைய தந்திரம். 4, அது இன்னொரு வசனத்தையும் சொல்றேன் பாருங்க. அதுல பாருங்களேன், ஆதியாகமம் 39வது அதிகாரம். யோசேப்பு போத்திபார் வீட்டில அடிமையா இருக்கிறான். போத்திபாரின் மனைவி அவன் மேல ஆசைப்படுறான், தவறு செய்வதை கூப்பிடுறார். அவன் என்ன சொல்றான் பாருங்க, 9 வாசிங்க. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்போ இவனோ தேவனுக்கு பயப்படுறோம், இவளோ ஆசையை தூண்டுறா. இவ தவறு செய்ய கூப்பிடுற. அவளுடைய துர் ஆலோசனைக்கு அவன் கீழ்ப்படிய விரும்பல. காரணம் என்ன? தேவன் மேல நேசங்க, தேவன் மேல நேசம். வசனம் சொல்லுது, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதான் வசனம். விசாரம் பண்ண கூட, அடுத்த மனைவியோடு கூட இளையும் கூட தவறு எனக்கு தெரியும், ஆகையினால நான் செய்ய மாட்டேன். நீ துர் ஆலோசனை சொன்னாலே என் மைண்ட் அதை கேட்காதுப்பா அப்படின்னு சொல்லிவிட்டான். அருமையானே, யாராவது உங்களை வசனத்துக்கு மாறா துர் ஆலோசனையை கொடுத்தாங்கன்னு சொன்னா கேட்காதீங்க. அவங்களுக்கு உங்களுக்கு பலன் தந்து உங்களை உதவி செய்யறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறவங்களா இருக்கலாம், இல்லைன்னா உங்களை மதிப்பு கொடுத்து வாழ்கிறவங்களா இருக்கலாம். ஆனாலும் அவங்க துர் ஆலோசனை, வசனத்துக்கு மாறான துர் ஆலோசனையாக இருந்தால் தயவு செய்து கீழ்ப்படியாம போகாதீங்க வசனத்துக்கு. ஏன்னா அது சாத்தானுடைய தந்திரம். அவங்களை ஏன் அப்படி ஆலோசனை கொடுத்தா? வசனத்துக்கு நீங்க கீழ்ப்படிய கூடாது, அதனால அவங்க மூலம் ஆலோசனை கொடுக்குறான். இது 4. 5 வேறு எப்படி கீழ்ப்படியாதபடி பண்றான்? நீதிமொழிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 25வது வசனம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள். என்னது அப்படின்னா, மனசாட்சிக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. மனசாட்சி கரெக்டா சொல்லுது, ஆனா முடிவு நரகம். முடிவு நரகம். மனசாட்சிப்படி வாழ சொல்லுவாங்க சாத்தான், மனசாட்சிப்படி வாழ சொல்லுவான், ஆனா முடிவு நரகத்தில் கொண்டு விட்டுரும். தயவு செய்து கர்த்தருடைய வசனம் ஒண்ணு சொல்லும் போது உங்க மனசாட்சி இல்லை இப்படி செஞ்சா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவானால் செய்யாதீங்க, செய்யாதீங்க. ஏன்னா நம்ம மனசாட்சியும் தேவனுடைய எண்ணமும் வேற வேற. எப்படின்னு சொல்றேன் பாருங்க. ஏசாயா 55வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இப்ப நம்ம மனசாட்சி, நம்ம வழி, நம்ம எண்ணம். ஆனா ஆண்டவர் சொல்ற, உங்கள் நினைவுகள் என் நினைவுகள் கிடையாது, உங்கள் வழி என் வழியும் கிடையாது. பூமியை பார்க்கலும் வானம் எவ்வளவா உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கல என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்தது உயர்ந்தது. அப்ப நம்ம மனசாட்சியில உள்ளது அவர் நினைவு இல்லவே இல்லை. நம்ம மனசாட்சி வேற, ஆண்டவருடைய எண்ணம் வேற, ஆண்டவருடைய நினைவு வேற. ஆண்டவருடைய எண்ணத்தை நினைவை எப்படி அறியலாம்? வேதத்திலிருந்து அறியலாம். அந்த வேதத்தின்படியே நீங்க போனீங்கன்னா யூ ஆர் ரைட். ஆனா இந்த வேதத்தின்படி நடக்க கூடாது. அப்படிதான் சாத்தான் என்ன பண்றான்? மனசாட்சிப்படி நடக்க வைக்கிறான். உங்க மனம் உங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு அது ஒண்ணும் தப்பு இல்லப்பா, இது ஒண்ணும் பரவாயில்லப்பா அப்படின்னு உங்க மனசாட்சிப்படி வாழ வைக்கிறான். 100க்கு 100 சாத்தான் பண்ற வேலை. மனசாட்சிப்படி வாழாதீங்க, வேதத்துக்கு நடுங்கிறவங்களா இருக்கணும். மனசாட்சி தப்பா சொல்லும், மனசாட்சி சாத்தானுடையது. அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. செம்மையா தானே இருக்குது, செம்மையா தானே இருக்கு. அப்ப பரலோகம் போக வேண்டியதுதானே. ஆனா முடிவு நரகமா? மனுஷனுக்கு செம்மையா தான் இருக்குது, செம்மையா தான் செய்யறான்.
ஆனா முடிவு நரகமா. ஏன்னா அவன் மனசாட்சி வேறு, தேவனுடைய எண்ணம் வேறு. ஆனா இன்னைக்கு அவன் சாத்தான் மனுஷனுடைய மனசாட்சிப்படி வாழ்வதற்கு அங்களை அர்ப்பணிக்க வைக்கிறான். என் மனசாட்சி கரெக்டா இருக்கேன்ப்பா, உங்க மனசாட்சி குப்பையை தூக்கி போடுங்க. தேவனுக்கு முன்பாக நீங்க வசனத்தின்படி வாழ்றீங்களா, அதான் முக்கியம். எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் ஆதியாகமம் 19வது அதிகாரம் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். இப்போ லோத்தின் மனைவி பிள்ளைகள் 2 பேர் 4 பேரையும் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் முன்னால கையை பிடிச்சு வெளியே கொண்டு விட்டுட்டு, நீ போ, ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சபபூமியில் எங்கும் நில்லாதே, அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. இது வசனம், இது வசனம், ஆண்டவர் சொல்லி தந்த வசனம். எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நடக்கிறத பாருங்க, வாசிங்க 26வது வசனம். அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து உப்பு தூண் ஆனாள். ஆண்டவர் பின்னிட்டு பார்க்காதனார். இப்ப இவ மனசாட்சி சொல்லுது, ஆமா போச்சு விட்டாரு, இது அழியுமா, நம்ம இவ்வளவுலாம் வாங்கி வச்சோமே இதெல்லாம் அழியுமா, அப்படி மனசாட்சிப்படி அப்படி என்ன பண்றா, அப்படி திரும்பி பார்க்குற, இவ்வளவுதான், தப்பு ஒன்றும் பண்ணிட்டு இருப்போம். ஆண்டோட வார்த்தை பின்னிட்டு பாராதேங்கிறது தான். இவ மனசாட்சி என்ன சொல்லுது, பின்னிட்டு பாரு, உன் ஊர் இருக்குதான் பாரு, நீ வாங்கி வச்சிருந்த பொருள்லாம் இருக்குதான் பாரு, பின்னிட்டு பாரு அப்படின்னு மனசாட்சி சொல்லுது. இந்த மனசாட்சி படித்தான் அவ பின்னிட்டு பார்க்குறா, முடிவு உப்பு தூணாயிட்டா. அருமையானவளே, நீங்களும் நானும் மனசாட்சிப்படி வாழக்கூடாது. இன்னைக்கு சாத்தான் அநேக பரிசுத்தவான்களை மனசாட்சிப்படி வாழ்றதுக்கு மாத்திட்டான். வசனம் வேணாங்க, என் மனசாட்சி கரெக்டா இருங்க, என் மனசாட்சி சரியா சொல்லுதுங்க. எங்க உங்க மனசாட்சியும் தேவனுடைய வார்த்தையும் வேறங்க. உங்க மனசாட்சி இப்படி செய்யாதீங்க, அது சாத்தானுடைய தந்திரம். உங்களை மோசம் போக்குறதுக்கு அப்படி பண்றான், வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு அப்படி பண்றான். மொத்தத்துல இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படியாம போனதுக்கு காரணம் வாசிங்க 81ஆம் சங்கீதம் 11-12. என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, என் ஜனமோ என் சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை. இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை. ஏன் சத்தத்துக்கு செவி கொடுக்கல? என்ன விரும்பலப்ப, என்ன விரும்பல, அதனால சத்தத்துக்கு செவி கொடுக்கல. ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன். என்ன சொல்றாரு? ஆகையால் அவர்களை அவர்கள் இருதயத்தின் கடினத்திற்கு விட்டுவிட்டேன், தங்கள் யோசனைகளின்படியே நடந்தார்கள். ஏன் இப்படி விட்டாரு? அடிச்சு திருப்பிக்கலாமே. ஏன் விட்டாரு? அடிச்சு திருப்பி இருக்கலாமே. என்னதான் விரும்பல இல்ல, என்ன விரும்பாம தானே வசந்தமிழ் வாழ மாட்டேன்றாங்க. நான் அடிச்சா மட்டும் மாறிடுவாங்களா? அருமையானே, தேவ வசனத்துக்கு நடுங்கிறவளை தான் நோக்கி பார்ப்பேன். ஆனால் இன்றைக்கு ஆவிக்குரிய உலகத்தில் சாத்தான் மோசம் போக்குறவனாயிருக்கிறான். எதுல? வசனத்தை கீழ்ப்படியாமல் போகுவதற்கு மோசம் போக்குறவனாயிருக்கிறான். ஆனா இயேசு என்ன சொல்றார் வாசிங்க, யோவான் 14:23. இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோட வாசம் பண்ணுவோம். என்ன சொல்றாரு? ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால், அங்க ஆண்டவர் சொல்றாரு ஒருவன் ஏன் கீழ்ப்படிய மாட்டேங்கிறான்? என் மேல நேசம் இல்லாதனால கீழ்ப்படிய மாட்டேங்கிறான். இங்க என்ன சொல்லித்தராரு? ஒருவன் என் மேல அன்பா இருந்தா என் வசனத்தின்படி வாழ்வான், கை கொள்வான். அவனிடத்தில் என் பிதா அன்பா இருப்பாரு. ஏன் பிதா அன்பா இருக்கிறாரு? பிதா சொன்ன வசனத்தை தான் இயேசு சொன்னார், அதனால அவரும் அன்பா இருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, நாங்கள் பிதாவும் குமாரனும் நம்ம கூட வந்து வாசம் பண்ணுவாங்க. என்ன செய்யலாம்? அவ கீழ்ப்படியலாமா? வசனத்தின்படி வாழ்றவங்களை தான் கர்த்தர் நோக்கி பார்ப்பேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் அடி நடத்திட்டு வந்தாரு. கடைசியா ஒரு வாசம் எபிரேயர்கள் நிருபம் 3வது அதிகாரம் 15-லிருந்து
19 வரைக்கும் நினைக்கிறேன். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லி இருக்கிறதே. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்கள் ஆகில் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்க இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. கேட்டவர்களில் கோபமூட்டினவர்கள் யார்? மோசேயினால் எகிப்திலிருந்து புறப்பட்டவர்கள் யாவரும் அப்படி செய்தார்கள் அல்லவா? மேலும் அவர் 40 வருஷமாய் யாரை அரோசித்தார்? பாவம் செய்தவர்களே அல்லவா? அவர்களுடைய சவங்கள் வனாந்தரத்தில் விழுந்து போயிற்றே. பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார்கள் என்று பார்க்கிறோம். அதில் பிரவேசிக்க கூடாமல் போனார். எதில்? இளைப்பாறுதலில். ஏன்? வசனத்தை விசுவாசியாமல் போனதுனால இளைப்பாறுதலுக்கு போக முடியல. இளைப்பாறுதலுக்கு போகலன்னா பரலோகத்துக்கே போக முடியாது. அப்ப இந்த சாத்தான் வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு நம்மளை மோசம் போக்குறான். நம்ம வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு மோசம் போக்குறான். ஒன்னு, ஆசை இச்சைகளை உண்டாக்கி வசனத்துக்கு கீழ்ப்படியக்கூடாது பண்றான். 2, கடினமான உபதேசம் என்று சொல்லி அதன்படி வாழக்கூடாதபடிக்கு மோசம் போக்குறான். 3, மற்றவர்களுக்கு பயப்படும்படி வைத்து அதனால வசனத்தின்படி வாழக்கூடாதபடி பண்றான். 4, மற்றவருடைய துர் ஆலோசனைக்கு செவி கொடுத்து வசனத்தின்படி வாழக்கூடாதபடிக்கு தடை பண்றான். 5வதாக மனசாட்சியின்படி வாழும்படி, மனசாட்சியின்படி வாழ்ந்துக்குங்க அப்படின்னு சொல்லி வசனத்து கீழ்ப்படி அவங்க கூடாதபடி பண்றான். அருமையானவர்களே, இன்று அவருடைய சத்தத்தை கீழ்ப்பீர்களாக. வனாந்தரத்தில் கோபமூட்டின போது சோதனையினால் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாது. என்ன சொன்னாரோ ஆண்டவர், நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே, நான் கீழ்ப்படுகிறேன். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு ஜெபம் பண்ணலாமா? சாத்தானால் நான் மோசம் போகாதபடிக்கு ஆண்டவரே, சாத்தானால் நான் மோசம் போய் விடாதபடிக்கு நீங்க வசனம் என்ன சொல்றீங்களோ அப்படி வாழணும்பா. நான் மோசம் போகாதபடிக்கு ஆசை இச்சையினாலே நான் மோசம் போய் விடக்கூடாது ஆண்டவரே. அதோடு மாத்திரமல்ல, கடினமான உபதேசம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நான் வசனத்துக்கு மாறாய் போய்விடக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, யாருக்கோ நான் பயந்து வசனத்தின்படி வாழாமல் போய்விடக்கூடாது. மற்றவருடைய துர் ஆலோசனைப்படி நான் வசனத்துக்கு மாறாய் நடந்து விடக்கூடாது. அதோடு மாத்திரமல்ல, என் மனசாட்சியின்படி வாழ்ந்து உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போய்விடக்கூடாது. என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என் வசனத்துக்கு நடுங்கிறவனே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னீரே. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் என் வசனங்களை கை கொள்வான்னு சொன்னீங்களே. எங்களை உங்களை கரத்தில் கொடுக்கிறோம். நாங்கள் உங்க மேல அன்பாயிருந்து உங்களுடைய வசனங்களை கை கொள்வதற்கு எங்களை நாங்கள் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில சாத்தான் வசனத்துக்கு மாறாயங்களை நடத்தி விடாதபடிக்கு நாங்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு உங்களுடைய வார்த்தைக்கு நடுங்கி ஜீவிக்கிறதற்கு என்னை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி அர்ப்பணிப்போம். சகோதரர் கிறிஸ்டோபர் ஜெபிப்பார். இதனால நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வருக்கா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த வசனத்துக்கு நடுங்கு விடாமல், வசனத்தை கீழ்ப்படிய விடாமல் ஆண்டவரே எங்களை மோசம் போக்குற பிசாசானவன் மோசம் போக்குறான்னு வேதம் சொல்கிறது ஆண்டவரே. எந்தெந்த விதங்கள்ல எங்களை மோசம் போக்குவாங்கிறத ஆண்டவரே இந்த ஆவியானவர் ஆண்டவரே ஊழியக்காரர் மூலமா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த நல்ல தெய்வருக்கா நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இச்சையினால ஆண்டவரே நாங்கள் ஒருபோது வசனத்தை கீழ்ப்படியாதவர்களா இருந்து விடாதபடிக்கு ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக, கிருபை தருவீராக ஆண்டவரே. எந்த காரியத்திலே ஆண்டவரே கண்களின் இச்சைக்கோ மாம்சத்தின் இச்சைக்கோ மற்ற எந்த இச்சைகளுக்கோ ஆண்டவரே பொருளாசையா இச்சைகளுக்கு நாங்கள் இடங்கூடாத அளவிற்கு கர்த்தாவே உடைய வசனத்துக்கு கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் எங்களுக்கு தரும்படிக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இச்சையினால் உலகத்தில் உண்டாகும் கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் போட்டு மகா மேன்மை அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது வேதம் சொல்கிறது ஆண்டவரே. இந்த வசனத்தை நேசிக்க அந்த அருமையான வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. அதற்கு கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை கர்த்தர் தரும்படிக்க ஜெபிக்கிற ஆண்டவரே. இரண்டாவதாக ஆண்டவரே, கடினமான உபதேசம் சொல்லி ஆண்டவரே வசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் நாங்கள் இருந்து விடாதபடி அல்ல தட்டி விடாதபடி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. எங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதான உணர்வை தருவீராக ஆண்டவரே. எந்த வசனமானாலும் ஆண்டவரே இது கடினமான உபதேசம், இதை கீழ்ப்படிய முடியாது என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய சுயசித்தத்துக்கு நாங்கள் ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு கர்த்தாவே கர்த்தர் மேல உண்மையான ஒரு அன்போடு கூட ஆண்டவரே கடினமான உபதேசமா இருந்தாலும் கடினமான காரியமா இருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவரே உண்மையாகவே கர்த்தர்ல அன்பு ஒரு வசனத்தை கை கொள்வான் வசனம் சொல்லுது ஆண்டவரே. ஆண்டவரே தேவனத்தை அன்பு அவர் கற்பனைகளை கை கொள்வான் வசனம் சொல்லுது ஆண்டவரே. கர்த்தாவே
கர்த்தாவே எந்த கடினமான உபதேசமாக கீழ்ப்படியத்தக்கதான ஆண்டவரே இருதயத்தை தரும்படிக்க ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அன்பிலே பூரணப்பட்டவனுக்கு ஆண்டவரே கற்பனைகளை கைக்கொள்வது எளிது ஆண்டவரே. அன்பிலே பூரணப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மூன்றாவதாக பயத்தினால் ஆண்டவரே, மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. ஒருபோதும் மனுஷருக்கோ அதிகாரங்களுக்கோ ஆண்டவரே மற்ற எந்த காரியங்களுக்கும் ஆண்டவர் வேத வசனத்திற்கு மாறாக பயத்தை உண்டாக்குகிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் விலகி ஆண்டவரே உமக்கு மாத்திரம் பயந்து வாழ்வதற்கு உதவி செய்யும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே வியாதியின் பயங்களோ, மனுஷர்களின் பயங்களோ, சொற்களின் பயங்களோ, மற்ற எந்த பயங்களோ ஆண்டவரே எங்களை வசனத்துக்கு கீழ்ப்படிய விடாதபடிக்கு ஆண்டவரே, மோசம் போக்கி விடாதபடிக்கு கர்த்தர் எங்கள் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நான்காவதாக துர்ல ஆலோசனையினால ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே மற்றவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து எனக்கு நலமா இருக்கிறதுனால அவங்க வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு மாறாய், தேவ சித்தத்துக்கு மாறாய் நாங்கள் நடந்து விடாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான துர் ஆலோசனை பிசாசம் எந்த ரூபத்தில் கொண்டு வந்தாலும் ஆண்டவரே அது எனக்கு நலமா இருந்தாலும் எனக்கு நன்மையா இருந்தாலும் ஆண்டவரே அப்படிப்பட்ட துர் ஆலோசனைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்காமல் ஆண்டவரே கர்த்தருடைய வசனத்துக்கு மாத்திரம் கீழ்ப்படியத்தக்கதான இருதயத்தை கர்த்தர் நீங்கள் தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே கடைசியாக ஆண்டவரே மனசாட்சி நிமித்தம் ஆண்டவரே நாங்கள் ஒருபோதும் எங்க மனசாட்சி நல்லா கரெக்டா இருக்குங்கிறதுக்காக எங்க மனசாட்சியை நம்பி உடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போய் விடாதபடிக்கு கர்த்தர் கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அது முடிவோ மரண வழிகள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவரே. எங்க மனசாட்சிக்கு நன்மையா தோன்றாலும் ஆண்டவரே உடைய வார்த்தைக்கு மாறாக இருக்குமான தவறாய் போயிடும் ஆண்டவரே. ஒருபோதும் மனசாட்சியின்படி நாங்கள் வாழ்ந்து விடாதபடிக்கு கர்த்தர் என்ன சொன்னால் அதன்படி வாழ்வதற்கு கீழ்ப்படிவதற்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஆவியானவர் எங்களுக்கு அப்படிப்பட்ட உணர்த்துதலை தருவீராக. ஆவியானவர் அப்படி எங்களோடு கூட கண் வைத்து எங்கள் மேல கண் வைத்து ஆலோசனை தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. செய்தி கொடுத்த ஊழியக்காரருடைய கரத்துல கொடுக்கிறோம். தேவன் அதிகமான ரகசியங்களை எங்களுக்கு சொல்லி கற்றுக் கொடுக்கிறதுக்கு வேண்டிய கிருபைகளை அதிகமாய் தரும்படிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வருகைக்கு இந்த சபையை சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமான சபையாய் நிறுத்துவதற்கு வேண்டிய கிருபைகளை அதிகமாய் தரும்படிக்க ஜெபிக்கிறோம். தேவ கிருபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேரை ஆசீர்வதிப்பீராக. துதி கனமயம் எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் ஆறுதலும் சமாதானமும் இன்றும் என்றும் நம்மனவரோடும் உலகிலுள்ள சகல பரிசுத்தவான்களோடு காப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.